தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக நிதி பெற்ற கட்சிகளில் பாஜக 6060 கோடி ரூபாய் பெற்று முதலிடத்திலும், திரிணாமுல் காங்கிரஸ் 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. திமுக 6வது இடம் பெற்றுள்ளது. SBI வங்கி சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட தேர்தல் நிதி பத்திரங்கள் 2 பிரிவுகளாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. முதல் பகுதியில் 360க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டதாகவும், 2வது பகுதி 426 பக்கங்களை கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த தேர்தல் நிதி பத்திரங்களில் எந்தெந்த நிறுவனங்கள் தேர்தல் நிதி பத்திரங்களை வாங்கின, எவ்வளவு தொகைக்கு வாங்கின என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றதில் பாஜக முதலிடம் பிடித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. தனியார் நிறுவனங்களிடம் இருந்து அக்கட்சி 6060 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றது தெரிய வந்துள்ளது. ஒட்டுமொத்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மதிப்பீட்டில் 47.5% பாஜக மட்டுமே பெற்றுள்ளது. இரண்டாவதாக மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த தேர்தல் நிதியில் 12.6%, அதாவது 1609 கோடி ரூபாய் நன்கொடையாக வாங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் காங்கிரஸ் கட்சி 1421 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த 3 கட்சிகளும் சேர்த்து ஏறக்குறைய 71% நிதியை பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானாவில் இதற்கு முன் ஆட்சியில் இருந்த BRS கட்சி 1214 கோடி ரூபாயும், ஒடிஷாவில் ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சி 775 கோடி ரூபாயும் நன்கொடை பெற்றது அம்பலமாகியிருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக 639 கோடி ரூபாய் பெற்றுள்ள நிலையில் அதிமுக வெறும் 6 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடையாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிஜு ஜனதா தளம், திமுக, BRS ஆகிய கட்சிகள் 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தேர்தல் நிதி பத்திரங்கள் வாயிலாக நிதி பெற்றது அம்பலமாகியிருக்கிறது. தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி 43 கோடி ரூபாயும், சமாஜ்வாதி கட்சி 14 கோடி ரூபாயும், பீகாரின் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 14 கோடி ரூபாயும் நிதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.